ஹாய் காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 11 மாவட்டத்துக்கு எல்லாமே முடிச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கு. ஆனால் இது வரைக்கும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணல. 11 மாவட்டத்தை தவிர மீதி எல்லாமே இன்னும் எக்ஸாமினேஷனே வச்சு முடிக்கல. அதுக்கப்புறம் நேர்காணல்லாம் இருக்குது. ஆல் டிக்கெட்லாம் விட்டுறாங்க, மறுபடியும் தள்ளி வைக்கிறாங்க, மறுபடியும் விட்டுறாங்க. இந்த மாதிரியே போயிட்டே இருக்கு. இதுக்கு முடிவு எப்போ தான் கிடைக்கும்? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பத்திலே இருக்கீங்க. டிசம்பர் 26ஆம் தேதி கூட நேர்காணல் தள்ளி வச்சுக்கிறதா ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னார். இது எத்தனை மாவட்டத்துக்கு இந்த மாதிரி தள்ளி வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி தள்ளி வச்சுங்க எல்லாத்துக்குமே கூடிய விரைவில் உங்களுக்குலாம் வந்து கால் டிக்கெட் கிடைக்கும். எலெக்ஷன் 2026 வரதுனால உங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போஸ்டிங் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்து சமய அறநிலையத்துறையில் இன்டர்வியூவே வைக்க மாட்டாங்க. ஆனால் தற்போது லெட்டர்லாம் வந்துக்குது, அவங்களாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் ஆகுங்க. இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கேட்பாங்க, நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிட்டு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வரி வசூல் செய்கிறது, நில அளவீடு செய்கிறது, ஆவணங்கள் தயாரிக்கிறது, விஏக்கு உதவி செய்கிறது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கிராம உதவியாளர்னா அவருடைய பணிகள் என்ன, இந்த மாதிரி வந்து முக்கியமானதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போங்க. சரி, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம் வாங்க. கிராம உதவியாளரின் முக்கிய பணிகள். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வரி வசூல் செய்கிறது. இந்த வரி பொறுத்த வரைக்கும் எதில் செய்வாங்கன்னா, நம்மளுடைய நிலம் இருக்குது, நம்மளுடைய சொத்து இருக்குது பாருங்க, அதோடைய மதிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வசூல் செய்வாங்க. இயருக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போய் பண்ணாங்க. தற்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதில்ல. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்திற்கான வரிகளை வசூலித்தல். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பதில் சொல்லுங்க. அடுத்து பதிவேடுகள். இந்த பதிவேடுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி, இறந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சு வைக்கிறோம். அடுத்து திருமணம் போன்ற பதிவேடுகளை பராமரித்தல். இப்போ கல்யாணம் ஆச்சுன்னா, அந்த கிராமத்தில் கல்யாணம் ஆச்சுன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாருன்னா 7 நாட்களுக்குள்ள பதிவு செய்யணும். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க போய் விஓ ஆஃபீஸில் உதவியாளர்கிட்ட சொல்லணும் இந்த மாதிரின்னு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் இறப்பு சான்றிதழ் வாங்காதும் உங்களுடைய விருப்பம். இப்போ ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. தற்போது இறப்பு சான்றிதழெலாம் இருக்குது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னெல்லாம் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் கிடையாது. ஆனால் இறப்பு தேதி வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய சார் பதிவாளர் அலுவலகத்தில் அந்த தேதி கொண்டு போய் கொடுத்தீங்களா, தேடி பார்த்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க தற்போது. அடுத்து கணக்குகள். கிராம கணக்குகளை சரியாக பராமரித்தல், சரிபார்த்தல். கிராமத்தோட கணக்கு எவ்வளோ வசூல் வருது என்னங்கிறத அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பராமரிக்கணும். அமௌண்ட் கொடுத்தாங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வைக்கணும். சரி பார்க்கறது எல்லாமே இந்த கிராம உதவியாளருடைய வேலை. அடுத்து வந்து பாருங்க ஆவணங்கள். இந்த ஆவணங்கள் பற்றி சொல்லணும்னா கிராம நில ஆவணங்களை பாதுகாத்த. ஏன்னா ஒரு கிராமத்துல ஒரு பட்டா மாறினாலும் அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆவணத்துல குறிக்கக்கூடியது கிராம உதவியாளர் தான் குறித்து வச்சுக்கணும். அதே மாதிரி எஃப்எம்பி மாறினாலும் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வச்சிருக்கணும். பாதுகாத்தல், புதுப்பித்தல் எல்லாமே பழைய ஆவணங்கள் இருக்கும். அதை வந்து ஒரு கிரைய மாறுதுன்னா வேற பேருக்கு போகுதுன்னா அந்த பட்டா எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அவங்களுடைய பேர் நோட் பண்ணி வைக்கணும். புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பித்தல். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பதில் சொல்லலாம். பிஓ உதவி. கிராம நிர்வாக அலுவலகம் மற்றும் களப்பணிகளில் உதவுதல். ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இறப்பு சான்றிதழ் அவங்க இருந்துக்கிறாங்களா, இல்லை வாரிசு சான்றிதழ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருந்தாங்களா, அதெல்லாம் களப்பணியில் நேரடியாக போய் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கணும். இவங்க வாரிசு தானா, இவங்களுக்கு ஒரு மனைவியா 2 மனைவியா என்னங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா களப்பணியில் விஓ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போகலான்னா அந்த விஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவுறது. அது மட்டும் கிடையாது, இன்னும் பல விஷயத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலருக்கு உதவக்கூடியது தான் கிராம உதவியாளர். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதில் சொல்லலாம். நில அளவீடு. விளை நிலங்களை அளத்தல், ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல். ஏன்னா ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு நீரோடையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஆக்கிரமிப்பு செஞ்சு நிறைய பேர் விவசாயம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி அதெல்லாம் அகற்றுறது. அதே மாதிரி விளைநிலங்களை அளவீடு செய்கிறது. அவங்க எவ்வளோ விளைநிலங்கள் இருக்குது, இந்த கிராமத்தில் எத்தனை பேர் சோளம் வச்சுக்கிறாங்களா, இல்லை நிலக்கடலை போட்டிருக்காங்களா, இல்லை வேற வந்து பார்த்தீங்கன்னா தானியங்கள் போட்டிருக்காங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு எடுத்து மேலதிகாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஸோ இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கிராம உதவியாளருடைய வேலை.
இது கிராம உதவியாளர் வேலை. ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா போய் எல்லாமே செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கக்கூடியது கிராம நிர்வாக அலுவலருக்கு கொடுக்கணும். அவர் சைன் பண்ணி தான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. இன்றைக்கு போகும்போது நீங்கள் பார்த்துக்கலாம். அதே அடுத்து பாருங்க, உங்களை பற்றி சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. உங்கள் பலம் என்ன? பலவீனம் என்ன? கிராம உதவியான முக்கிய பணிகள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோ ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.